இருக்குங்க. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் கால்குலேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபம் நஷ்டம். இது வந்து குவான்டிடேட்டிவ் கலாமா வச்சுக்க கூடாதா, குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெட்டர் உங்களுக்கு. பிகாஸ் நம்ம எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் குவான்டிடேட்டிவ், ஃபைனான்ஷியல், லாப நஷ்டம் மட்டுமே பார்க்கக்கூடாது லைஃப்பில். அண்ட் எமோஷன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிஹேவியர், எமோஷன்ஸ், நம்மளோட பர்சனாலிட்டி, எனக்கு கடனே வேணான்ற ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்களே கடன் வாங்கினவங்களில். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளைன்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டிங், கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு லோன் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய, அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் ஆக போகிற லோன். என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடனை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கடனை ப்ரீபே பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அது சைமல்டேனியஸாக பண்ணலாமா? ஏன்னா ஒரு சேலரிடு பர்சன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோம் லோன் வச்சுட்டு தான் இருப்பீங்க. சேலரி, ஒரு ஹோம் லோன் இல்லாத ஒரு சேலரி பர்சனை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். அண்ட் இந்த மந்த் ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நிறைய போனஸ், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 இல்லை 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேலரி போனஸ் எதாவது வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக காசு வரும்போது நீங்கள் அதை ஹோம் லோனை ப்ரீபே பண்ணணுமா, இல்லை அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஸோ இந்த ஒரு லாபம் நஷ்டம், எது லாபம் கால்குலேஷன், ஃபைனான்ஷியலாக வந்து எது ப்ராஃபிட்டபிள், இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை கடனை அடைக்கிறதா, அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்க. நீங்கள் வந்து ஹவுசிங் லோனை தவிர்த்து வேறு என்னெல்லாம் லோன் வச்சுருக்கீங்களா, ஆட்டோ லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம், வேறு ஏதாவது லோனாக கூட இருக்கலாம். நீங்கள் அப்படியெல்லாம் வந்து எந்த லோனுமே வந்து 10% மேலே இருந்துச்சு அண்ட் அந்த லோனோட டியூரேஷன் 5 வருஷத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஆட்டோ லோன்ஸ்க்கெல்லாம் 7 இயர்ஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், டிப்பிக்கலி 5 இயர்ஸ், அது நம்ம 3 இயர்ஸ்லேயே முடிச்சிடுவோம். பர்சனல் லோனுனாலும் 3 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ ரூல் நம்பர் 1, ஷார்ட்டர் டியூரேஷன் 10%க்கு மேலே உங்களுக்கு ஒரு லோனை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அந்த லோனை ஃபஸ்ட்டு ப்ரீபே பண்ணுங்கள். இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ப்ரீபே. நம்பர் 1. சரிப்பா, ஆட்டோ லோன் இல்லை, பர்சனல் லோன் இல்லை, என்கிட்ட ஹோம் லோன் மட்டும்தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஹோம் லோன்லேயே வந்து 2 விதமான ஹோம் லோன் இருக்குது. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஹோம் லோன் 8.5 வரைக்கும் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹைக் அப்போ மேலே போயிருக்கும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா 7% வச்சுக்கலாம். செகண்ட் வந்து நிறைய கார்பரேட்ஸ் வந்து இந்த சொசைட்டி லோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா 4%லேயே கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு லோன் வச்சுட்டு இருக்கீங்க, 7%ஆக இருக்கலாம் ஆவரேஜ் ஹோம் லோன், இல்லை சொசைட்டி லோனாக வச்சுருக்கலாம். அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் வந்து இது ப்ரீபே பண்ணுறது பெட்டரா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா? இதில் வந்து 2 வகையான ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் கால்குலேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபம் நஷ்டம், இது வந்து குவான்டிடேட்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ். ஏன்னா கடன்ன்றது ஒரு சுமை, அது ஒரு எமோஷன், டெட். ஸோ அது வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா, குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெட்டர் உங்களுக்கு. பிகாஸ் நம்ம எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் குவான்டிடேட்டிவ், ஃபைனான்ஷியல், லாப நஷ்டம் மட்டுமே பார்க்கக்கூடாது லைஃப்பில். அண்ட் எமோஷன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிஹேவியர், எமோஷன்ஸ், நம்மளோட பர்சனாலிட்டி, எனக்கு கடனே வேணான்ற மாதிரியான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 சைட்லேயும் பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்களே கடன் வாங்கினவங்களில். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல், அவங்க வந்து டிசிப்ளைன்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டிங், கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஹாப்பி டு கோ அப்படின்ற சொல்கிற மாதிரி ஸ்பான்டேனியஸாக செலவு பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜாலியாக லைஃப்பை லீடு பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அவங்க. நீங்கள் அதை மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்ககிட்ட திடீர்னு ஒரு 1.5 lakh வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லோனை போய் ப்ரீபே பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த காசை எப்படியும் செலவு தான் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது லோனை ப்ரீபே பண்ணி லோன் அமௌண்ட்டை கம்மி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அது நீங்கள் ஸ்பான்டேனியஸ் பர்சன் அப்படின்னாக்கா. ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க எப்படின்னாக்கா, ஐ ஹேட் டெட். டெட்டுன்றதே ஒரு சுமையாக நினச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டெட் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஐ ஆல்சோ பிலாங் டு த சேம் கேட்டகரி. தப்பான அப்ரோச் இல்லை அது.
ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு லோன் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் ஒரு பேர்டனாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி நீங்கள் வந்து ஒரு டெட்டை ஒரு பெரிய ஒரு பேர்டனாக பார்க்குறீங்கன்னாக்கா செகண்ட் லாபம் நஷ்டம் கணக்கை பார்க்காதீங்க. உங்கள் எமோஷன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. கோ ப்ரீபே யுவர் லோன். ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி ஃபைனான்சஸை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் இவ்வாறு டிசிப்ளைன்டு பர்சன், நல்ல பட்ஜெட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. லாபம் நஷ்டம் எமோஷன்ஸை விட இது ரொம்ப உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு லோன் வச்சுட்டு இருக்கீங்க. ஹோம் லோனோ சொசைட்டி லோனோ 7% ஹோம் லோன் ஆவரேஜாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஒரு 1.5 lakh ஏதோ சர்ப்ளஸ் வருதுனாக்கா அதை நீங்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12%ங்க. அதாவது நீங்கள் வச்சுட்டு இருக்க லோன் 7% நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் லோன். அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கு உங்கள் கூடயே ட்ராவல் ஆக போகிற லோன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட தான் சர்ப்ளஸ் வரும்போது அது நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 12% ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years, 5 வருஷத்தை தாண்டி. ஏன்னா ஷார்ட் டேர்மில் வாலட்டாலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 12 - 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5%ங்க. அந்த ஸ்ப்ரெட்டு மட்டுமே உங்களுக்கு 5%. சரிப்பா, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு மெச்சூரிட்டி வருது. மெச்சூரிட்டி அப்போ அது டேக்ஸ் எடுப்பானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 1 lakh அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. கேபிட்டல் கெயின்ஸு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதை தாண்டி வரதில் வந்து 10% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். சரி, நீங்கள் 10%னே வச்சுக்கோங்க. டைரெக்டாக உங்கள் கூட வரக்கூடிய மெச்சூரிட்டியில் 10ன்னு வச்சுக்கிட்டா கூட 12 - 10%னா 11க்கும் 7க்குமே பார்த்தா கூட ஸ்ப்ரெட் ஸ்டில் 4% இருக்குங்க. நீங்கள் ஒரு சர்ப்ளஸை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ப்ரெட்டு 4%. அந்த 4%ன்றது காம்பவுண்டிங்கில் ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்குங்க உங்களுக்கு அது. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஃபண்ட்ஸை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் ஃபைனான்ஷியல்னாக்கா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஹோம் லோனை ப்ரீபே பண்ணாதீங்க. டோன்ட் எவர் டூ தட். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஃபினான்ஸில் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், பங்கு சந்தையில் ஸ்டாக் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், ஏதாவது வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இந்த சேனலில் நிறைய பர்சனல் ஃபைனான்ஸுக்கான ஒரு கண்டென்ட், மியூச்சுவல் ஃபண்ட், பங்கு சந்தை பற்றின கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா அதோட லிங்க் இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ரீ டிமேட் அண்ட் ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கான லிங்க் இதில் இருக்குது. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.